بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது அமர்விலே மா ஹுக்மு பினாஇல் மஸ்ஜித் அல் கபர், கபரின் மீது பள்ளியை நிர்மாணிப்பது, கபரின் மீது பள்ளியை நிர்மாணிப்பது, அந்த பள்ளியிலே தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா, அது சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக இத்தஃபகல் ஐம்மா வல் உலமா அர்பா, ஐம்மாக்கள், பொதுவாக ஐம்மாக்களும் குறிப்பாக 4 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் ரஹிமஹுமுல்லா அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அல் அதமி ஜவாஸ் பினாஇல் மசாஜித் அல் கபர் அல் குபூர், கபர்கள் மீது பள்ளிகளை நிர்மாணிப்பது ஜாயிஸ் இல்லை என்ற கருத்திலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அது முஹர்ரமன், ஹராமானதாக கருதப்படும், நபிகளாருடைய வழிக்கு மாற்றமானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபூர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொள்வதை தடை செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து கடுமையாக எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அஷேக் இபின் பாஸ், அஷேக் அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது அல் பினா வல் குபூர் ஃபஹு முஹர்ரமுன், கபூர்கள் மீது கட்டிடங்கள் அமைப்பது, அது பள்ளியாக இருந்தாலும் சரி, வேறு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, அது ஹராம். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லானல் யஹூத, யஹூதிகளை சபித்திருக்கின்றார்கள். கால் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, நபிகளார் சொன்னார்கள், யஹூதிகளை நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக, சாபமிடுவானாக. அவர்கள் காரணத்தை சொன்னார்கள், இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித, நபிமாருடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்ட யஹூதி நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே புகாரியிலே 1341வது ஹதீஸ் தெளிவாக குறிப்பிடுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், லம்மஸ்தகா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர்களின் மனைவியரில் ஒருவர் அபிசினியாவில் தாம் பார்த்த மாரியா எனப்படும் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை பற்றி கூறினார்கள். அப்போது ஏற்கனவே அபிசீனியா சென்றிருந்த உம்மு சலமா, உம்மு ஹபீபா ஆகிய இருவரும் அதன் அழகையும் அதிலுள்ள ஓவியங்களையும் பற்றி வர்ணிக்கலாயினர். உடனே தலையை உயர்த்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லவர் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் நல்லவர் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது கபரின் மீது பள்ளி எழுப்பி அதில் அவரது உருவப்படங்களை வரைந்து வைப்பார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தலை உயர்த்தி சொன்னார்கள், உலாயிக்கு அவர்கள், இதா மாத ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹ், நல்லதொரு மனிதர் அவர்களே மரணித்து விட்டால், பனவலா கப்ரிஹி மஸ்ஜிதன், அவரது கபரின் மீது அவர்கள் பள்ளியை நிர்மாணிப்பார்கள், அவரது உருவப்படங்களை வரைந்து வைப்பார்கள். சவ்வரு ஃபீஹி தில்க ஸூரா உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே படைப்பினங்களில் மிக மோசமானவர்கள் இவர்களை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கபர்கள் மீது பள்ளியை நிர்மாணிப்பது, அந்த பள்ளியிலே தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஒட்டு மொத்தத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.